அதை நாங்கள் இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் பின்தங்கிடும். ஏன்னா பொதுவாக ஏப்ரலிலிருந்து ஒரு ஆண்டினுடைய திட்டம் தேவை என்றால் ஒரு மாதத்தில் 2 நிகழ்ச்சிகளை நடத்தி அதை செய்திருக்கோம். இந்த அறிஞர் அவையத்தினுடைய நோக்கம் என்னவாக இருந்ததென்றால், என்னை பொறுத்தவரை அது ஒரு வகையிலுடைய தனிப்பட்ட 40 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்ந்தவர்கள் அப்படின்னும், இப்போது இந்த சூழலில் 2025 நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டியது என்பதை ஒரு நிறுவனம், ஒரு தமிழ் சமூகம் யோசிக்க வேண்டும் என்ற சூழலில் நான் மனதிற்கு வந்தது நிகழ்ந்தனவும் நிகழ வேண்டியனவும் அப்படின்னு ஒரு பொது பொருண்மை வச்சுக்கணும். அதில் இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு வகையான தணிக்கை, இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆடிட்டிங், அல்லது அதை பற்றிய ஒரு ஸ்டாக் டேக்கிங், ஒரு இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு, வெவ்வேறு துறைகள் நடந்திருக்கு, அகராதியியல் மட்டும் அந்த இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறவங்க ஒன்று நிறுவனங்கள் செஞ்சிருக்கு, அல்லது துறை தனிநபர்கள் செஞ்சிருக்காங்க, நிறுவனம் சார்ந்த பேராசிரியர்கள் இருக்காங்க, அவங்கள பலர் ஓய்வு பெற்றிருக்காங்க. அந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர்களும் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆக நிறுவனங்கள், ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த பேராசிரியர்கள், அந்த துறை சார்ந்த ஆய்வு மாணவர்கள், இவர்களுக்கு வெளியே நிறுவனம் சாராத ஒரு முன்னெடுப்புன்னு ஒன்று இருக்கு. அது பலரும் அவங்களுக்கு தோன்றிய வகையில் அவங்க அது வழிநடத்திருக்கு. நானும் கிட்டத்தட்ட அந்த வகையில தான் பணியாற்றுவேன். எனக்கு நிறுவனங்களுக்கோ அல்லது பாடம் நடத்துவதே தொடர் கிடையாது. அப்போ அது மாதிரி பலரும் செயல்பட்டு இருக்காங்க. உதாரணம் சொல்றதா, பாண்டியராஜா சங்க இலக்கிய சொல்லடைவுகள் தமிழ் தொடர் சொல்லடைவுகளுக்கு பண்ணியிருக்கக்கூடிய பணி, அப்புறம் ஒரு வேலுசாமி இங்கே பண்ற ஒரு பணியா இருக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அதனால நாங்கள் நினைச்சோம், ஒரு அகராதியியல் தொடங்கி சங்க இலக்கியம் பற்றி, சங்க இலக்கியம் ஒரு மிகப்பெரிய களம், அப்புறம் இலக்கணவியல், திருக்குறள், இந்த மாதிரி மாநிலவியல், அப்புறம் நாட்டுப்புறவியல், இந்த மாதிரியான எல்லா விதையும் கலந்து இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கிறது, இனி நடத்த வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு உரை நிகழ்த்தது. இதை நாங்கள் என்ன பண்றோம்னா, இதை பதிவு செய்யணும். இந்த உரை குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிய வேண்டும் என்பதை ஒரு அவை ஒழுங்காக செய்ய விரும்புகிறோம். ஆனால் சென்னை போன்ற ஒரு பெருநகரில் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பயணம் செய்ய வேண்டிய நேரம், இப்போ இந்த மெட்ரோ பணியெல்லாம் நடந்துருக்கிறதுல ரொம்ப திட்டமிட்டாலே சில நேரத்தில் சேர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இருந்தாலுமே நாங்கள் இயன்ற அளவுக்கு அதை சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ இதை நாங்கள் இதை காட்சிப்படுத்துறது மட்டும் கிடையாது, அந்த உரையாற்றுகிற வல்லுநர்கள் நாங்கள் ஒரு குறிப்பையும் எழுத்து மூலமாக வாங்கிறோம். அது அவங்க உரையாற்றிய பொறுமையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க உரையாற்றிய அந்த பொறுமை மட்டும் கிடையாது, இந்த இலக்கணவியல் அப்படிங்கிற பரப்புல நாங்கள் தமிழகம், நாங்கள் சொல்ல மாட்டேன், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்ல மாட்டேன், நான் தமிழ் சமூகம் அல்லது தமிழ் அறிவுக்கூடம் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கு, இந்த துறையில் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க, அது நீங்கள் தொடர்பு இல்லாததா இருக்கலாம், அல்லது நீங்க பாடம் நடத்தாதா இருக்கலாம், அல்லது இந்த துறை பற்றிய பொது கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். அப்போ எங்களுக்கு ஒரு கார்பஸ் கிடைக்கும், நிகழ்ந்தன பற்றிய ஒரு கட்டமைப்பு. இப்போ நீங்கள் ஏற்கனவே முதல்ல சதீஷ் ஒருங்கிணைத்தாரு அகராதியல் பற்றி. அந்த அகராதியல் எனக்கு அதுக்கு பின்னாடி ஒரு 15-20 நாளே முதல் வரைவு வந்துருச்சு எல்லாருனால. அதுல என்ன கிடைச்சிருக்கு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் வரக்கூடிய எல்லா டிக்ஷனரி, எல்லா என்சைக்ளோபீடியோ, எல்லா தொழிலடைவுகள், கல்வெட்டு தொடர்கள் எல்லாம் பதிப்பு இருக்கிறது, அவைலபிள் இருக்கிறது, இல்லாதது இணையத்தில் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த அகராதியல் பற்றி இருக்கக்கூடிய எல்லா முறையான யூனிவர்சல் கேட்லாக், வேர்ல்டு கேட்லாக்ல இருந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிறது, வெளிநாட்டில் கிடைக்கிறது, எல்லாத்தையும் அந்த கேட்லாக் நான் ஒரு இடத்த கொண்டு வந்தோம். அப்ப அந்த முன்பகுதி இது வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறது இதுக்கு மேல நடந்திருக்க முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அது இதுல தவறி இருக்க முடியாது, இந்த லென்ஸ்ல இருந்து தவறி இருக்க முடியாது. அப்போ ஒரு இடத்துக்கு வந்துடும். இது அறிஞர்களுடைய கருத்தையும் பதிவு பண்றோம். அப்போ அவங்க இதுல என்ன நடக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இது மாதிரி தான் அடுத்து சங்க இலக்கியத்தை பற்றி பேசும்போது பேராசிரியர் மனோகரன் கோஆர்டினேட் பண்ணாரு. அது இப்போ இது ரெண்டுக்குமே நான் உடனே ஒரு வழிகாட்டுதல் குழு அமைச்சிடும். அந்த வழிகாட்டுதல் குழு நான் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்துறேன், ஒரு 4 மணி நேரம் பேசி அதை 2வது ரவுண்டு முடிஞ்சிச்சு. அகராதியல், இப்போ அகராதியல் ஒரு 10 நாள் கை கிடைச்சிடும். அதே மாதிரி சங்க இலக்கியம் பற்றி கிடைச்சோம், இலக்கணவியல், இது எல்லாம் முடிக்கும் போது ஒவ்வொரு 3 அறிக்கைகளாக நான் அரசுக்கு கொடுக்கப்பேன். இதனுடைய விளைவு என்னமா இருக்கணும் விரும்புகிறோம்னா, அடுத்து ஏற்படக்கூடிய வரவு செலவு திட்டங்கள், திட்டக்குழு சார்பாக இருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எல்லாமே ஒரு காரியம் அல்லது ஒரு நோக்கம் கருதியாக தான் இருக்கணும். அது இல்லாம இவர் ஒரு குறிப்பிட்ட பேராசிரியர் இதுவா இருக்கும்னு நினைக்கிறாரு, அல்லது அவருக்கு வசதியா இருக்கிறது, ஒரு நிறுவனம் அதனுடைய முன்னுரிமையை அதுவே தீர்மானிச்சுட்டு அது ஒரு திசையில போகுது அப்படிங்கிறது இல்லாம
அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய பேராசிரியர் இங்கே நிறுவனம் சார்ந்த எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறது வந்து இந்த சூழலில் வந்து நான் வந்து இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி உலகத்தமிழ் ஒரு சங்க மாநாடு 1968 நடந்து அதனுடைய பின்னணியில் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் முன்னெடுத்து தனிநாயகம் அணிகளுடைய மிக முக்கியமான பங்களிப்போடு இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கக்கூடிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இது இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் என்ற சொல்லை உலகம் அல்லது உலகளாவியங்கிறது மட்டும் எடுக்கிறதுக்கான சூழல் இப்போ இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா உலகம் சுருங்கி நம்முடைய கை உள்ளங்கையில் வந்துவிட்டது. இந்த சூழலில் வந்து நாம் உலகத்தை அப்படிங்கிறத விட நாம் வந்து ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிறத வந்து அந்த ஐக்கிய நாம் வந்து இன்ஃபார்மலாக எடுத்துக்கிறோம். அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸுங்கிறது அது வந்து அதனுடைய அஃபிஷியல் பெயர்னா கூட அதனுடைய அக்ரானிம் அப்படியே இருந்தால் அப்படியே ஆட்டிடியூட் சேஞ்ச் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து இன்டகிரேட்டட், அதாவது ஒருங்கிணைத்தல் தான் நம்முடைய முக்கியமான பணி. இது பேசப்படுகிற தீட்டப்படுகிற திட்டங்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாகத்தான் நிறைவேற்றப்படும் என்ற கட்டாயம் இல்லை. இது இன்னொரு நிறுவனத்தால் நடத்தப்படலாம், நாங்கள் ஒருங்கிணைக்கலாம். இது எதுவுமே தொடர்பில்லாமல் ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியரிடம் ஒரு பாதி வேலை செஞ்சு மீதி மிச்சம் இருக்கிறது என்று அது வேண்டியது என்று முடிவு செய்தால் அவர் அமர்ந்த இடத்திலிருந்து அந்த பங்களிப்பை செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 6 மாதத்தில் 1 ஆண்டில் அப்படின்னு அதை என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள், அதாவது எனி பர்சன் ஃப்ரம் எனிவேர் டு எனிவேர். அதே மாதிரி இதிலிருந்து வருகிற எல்லா விஷயங்களும் இப்போ நம்ம செய்ய வேண்டியிருந்து நாலேஜ் கார்பஸ், அந்த தமிழ் நாலேஜ் கார்பஸ் ஹாஸ் டு பி அக்சஸ் ஃப்ரம் எனிவேர் டு எனிவேர். யார் எங்கே இருந்தாலும் இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து திட்டக்குழு செய்கிற முன்னெடுப்புகள் எல்லாமே ஒரு எல்லா பேராசிரியர்கள், நான் பல பேரை நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த 3 மாதங்களில் நான் முதல்ல ஒரு 75 பேர்கிட்ட தொலைபேசியில் பேசியிருக்கேன், சில நேரத்தில் சந்திச்சிருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட செய்ய வேண்டியது எனக்கு தோணுது வந்து பல துறை சார்ந்த புலமைகள் வந்து இப்போ ஆவணப்படுத்தி இது வந்து இப்போ வெறும் மாணவர்கள் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தமிழ் இலக்கியம் அந்த ஆய்வு பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. நான் பார்க்குறேன் இப்போ தொழில்நுட்பம் இன்ஜினியரிங்கில் இருக்காங்க, ஆனால் அவங்க தமிழை பற்றி அக்கறை கொண்டிருக்காங்க. சிலர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க அக்கறையோடு இருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்கிற முடியாது. நாங்கள் ஒரு 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 எல்லாரையும் வகுப்பு எடுக்க சொல்லி முடிஞ்சால் உங்களை வகுப்பு எடுக்க சொல்லி 45 நிமிடம் 1 மணி நேரம் சொல்லி அதை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட அதை ஒளிப்பதிவு செய்து ஒரு பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்து வகுப்பு அந்த ஐஐடி பண்ணியிருக்க மாதிரி பண்ணணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். அப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 தலைப்புகளில் யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் அந்த வகுப்பை கேட்க முடியுங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும். அந்த மாதிரியான சூழலை நோக்கி நகர்வாகத்தான் நாங்கள் வந்து இந்த அறிஞர்கள் அமையத்தை பற்றி பேசுகிறேன். தொல்காப்பியர் சூழல் அரங்கத்தை பற்றி நான் விலைக்கு சொல்கிறேன், தொடங்கும் போது சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் நேரம் அதனுடைய கருத்தை நான் வந்து நேரம் எடுத்துட்டோம்ல, அவங்க வந்து சுசிலா அவங்க வந்து அடுத்து அதனுடைய நோக்கத்தை வந்து விளக்குவாங்க. உதவி பேராசிரியர் முனைவர் சுசிலா தமிழ் ஆராய்ச்சி. அறிஞர்கள் அவையும் நிகழ்வு 3 இலக்கணவியல் நிகழ்ந்தனமும் நிகழ வேண்டியனவும் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மொழியியல் புலத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் கா. சுசிலா அம்மா அவர்களை நோக்க உரை வழங்க அனுமதி வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இலக்கணவியல் நிகழ்ந்தனவும் நிகழ வேண்டியனவும் என்ற பொறுமையில் இந்த அறிஞர் அவையும் இங்கே தொடங்குகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இலக்கணம் அப்படின்னா நம்மளுக்கு முதன்மையாக இருக்கக்கூடியது தொல்காப்பியம் தான். அது மரபு இலக்கணமானாலும் சரி, தற்கால இலக்கணமானாலும் சரி, ரெண்டுக்கும் நம்மளுக்கு அடிப்படையான ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பற்றி நிறைய ஆய்வுகள்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து நான் ஒரு சிறிய காணொலியின் மூலமாக சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக தொல்காப்பிய சுவடிகள். தொல்காப்பிய சுவடிகள் 2வது பதிப்புகளும் கால வரிசையும் 19ஆம் நூற்றாண்டில் முன்னிறுத்தி 20ஆம் நூற்றாண்டில் தொல்காப்பிய பதிப்புகள்லாம் எப்படி வந்தது, அதன் பிறகு தொல்காப்பிய உரைகள். தொல்காப்பிய உரைகள், தொல்காப்பிய ஆய்வுகள், கட்டுரைகள், தொல்காப்பிய ஆய்வகங்கள் ஆய்வுகள், தொல்காப்பிய அகராதிகள், கலைச்சொற்கள், களஞ்சியம், சொற்பொருள் களஞ்சியம், தொல்காப்பிய மொழிபெயர்ப்புகள், கடைசியாக மரபிலக்கணமும் தற்கால இலக்கணமும் ஒப்பாய்வு. இப்ப தொல்காப்பிய சுவடிகள் இருந்த நிலையில் இல்லாமல் அது பதிப்புகளாக வரப்பட்டது. அதுல முதலாவதாக
நூற்றாண்டு முற்பதிப்பில் முன்பாக அதிலிருந்து தொடர்ந்து 2023 வரைக்கும் நிறைய பதிப்புகள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நான் ஒரு சிலதை மட்டும் எடுத்துக்காட்டாக கூறியிருக்கிறேன். நெக்ஸ்ட். தொல்காப்பிய உரைகள். தொல்காப்பிய உரைகள் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இலக்கணத்துக்கு சிவலிங்கனார் உரைகள், நச்சினார்க்கினியர் உரை, இதெல்லாம் இந்த உரைகள் எல்லாம் நம்மளுக்கு தொல்காப்பிய உரைகள் நிறைய இருக்கு. அதுல எங்களுடைய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உரைவளம், பொருளதிகாரம், இது மட்டும் 21 பதிப்புகளாக நாங்க மறுபதிப்பு செஞ்சு வெளியிட்டிருக்கிறோம். அடுத்து தொல்காப்பிய ஆய்விடங்கள். தொல்காப்பிய ஆய்விடங்கள் பார்க்கும்போது 1992, மன்னிக்கவும், அது 99 இருக்கு. 92ல இலக்கண ஆய்விடங்கள் முனைவர் துறை பட்டாளமிராமன் அவர்கள் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் எழுத்து சொல் பொருள் யாப்பு என்ற அடிப்படையில் 4 விதமான தொகுப்புகள், 4 எழுத்து